ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஎன் ஜாப் இன்ஃபார்மர். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தமிழக அரசு டிஎன்பிஎஸ்சிலிருந்து புதிய வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேஜுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் முக்கியமாக சப்ஸ்கிரைபை பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டிஎன் ஜாப் இன்ஃபார்மர் சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு தகவல் பற்றிய நியூஸ் தினந்தோறும் நாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் டிஎன்பிஎஸ்சிலிருந்து வந்திருக்கிற வேலைவாய்ப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாடு அரசு டிஎன்பிஎஸ்சிலிருந்து ஒரு சூப்பரான அரசு வேலை, நிரந்தரமான அரசு வேலை நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு தகுதி பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வைஸ் டிகிரி படிச்சிருந்தாலே போதும். இருந்தாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த வேலைக்கு எல்லோருமே அப்ளை பண்ண முடியும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆன்லைனில் பே பண்ணணும். ஸோ இந்த நல்ல வாய்ப்பை தவற விட்டுடாதீங்க. என்னென்ன பதவிகள் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஹெட், மேனேஜர், டெப்யூட்டி மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், காலேஜ் லைப்ரரி, மார்க்கெட்டிங் அண்டு ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான பதவிகள், 1 அல்ல 2 அல்ல 26 போஸ்டிங்ஸ் மற்றும் 105 காலி பணியிடங்களுக்கு இப்போது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி இருக்காங்க. இதற்கு அப்ளை பண்ணதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 28/9/2024, அதாவது செப்டம்பர் 29 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இப்போது நாம் நோட்டிஃபிகேஷனில் எந்த ஒரு போஸ்டிங்க்கு என்ன படித்து இருக்கணும்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஜாபை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ண முடியும். அல்லது நீங்கள் www.tnpsc.gov.in என்ற வெப்சைட்டில் போயிட்டு நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ண முடியும். இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். இங்கே உங்களுக்கு ஸ்க்ரீனில் www.tnpsc.gov.in என்ற வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ரிக்ரூட்மெண்ட் இருக்கும். அதில் போய்ட்டு நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் பாருங்கள். டேட் வைஸாக இருக்குது பாருங்கள். கடைசியாக பாருங்கள் 30/8/2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை கவனமாக ரீட் பண்ணிவிட்டு அப்ளை ஆன்லைனில் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி கவனமாக ரீட் பண்ணுங்கள். வாங்க நம்ம அந்த நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதாங்க அந்த நோட்டிஃபிகேஷன். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். டேட்டு பாருங்கள் 30 ஆகஸ்ட் 2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ போஸ்ட் 2ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து 30 ஆகஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு உங்களுக்கு 28 செப்டம்பர் 2024 வரைக்கும் இருக்குது. ஏதாவது கரெக்ஷன் வேணும்னா உங்களுக்கு 2 அக்டோபர் 2024 வரையிலேருந்து 4 அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 2 கேட்டகரி இருக்குது. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆட்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. 11th நவம்பர் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 2 பாருங்கள், உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாக இருக்கும். நீங்கள் போஸ்டிங் ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு எலிஜிபிலிட்டியோ அதை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரி நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு சம்மந்தமான எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், ஸோ என்ன நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு கொஸ்டினாக கேட்பாங்க. பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன போஸ்ட் வேக்கன்சிஸ் இருக்குது பாருங்கள். நேம் ஆஃப் த போஸ்ட், யூனிட் ஹெட், டெப்யூட்டி ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட்டு கூட உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட் வைஸாக. வேக்கன்சி பாருங்கள் ஒன்று இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னா லெவல் 28 கேட்டகரியில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர், அடுத்தது மேனேஜர் மெக்கானிக்கல் லெவல் 26ல் உங்களுக்கு சேலரி வந்து கொடுக்குறாங்க. மேனேஜரில் கெமிக்கல், எலக்ட்ரிக்கல், மார்க்கெட்டிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், டெப்யூட்டி மேனேஜர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், சேஃப்டி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் லிமிட்டெடில் உங்களுக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. லெவல் 26 அந்த கேட்டகரியில் சேலரி உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் எடுக்கிறாங்க. காலேஜ் லைப்ரரியன், லா நீங்கள் முடிச்சிருக்கணும். 8 வேக்கன்சி இருக்குது. உங்களுக்கு சேலரி பாருங்கள் 57,700 ப்ளஸ் நம்முடைய தமிழ்நாடு அரசோட அலவன்ஸ். அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் உங்களுக்கு 11/23 சேலரியில் எடுக்கிறாங்க. அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கிளாஸ் 3 ட்ரெஷர் அண்ட் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் கிரேடு 3. சீனியர் ஆஃபீஸர் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் எடுக்கிறாங்க. ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ், மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸில் கொடுத்துருக்காங்க. வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜரியன் 31 போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் டைரக்டர் தமிழ் டெவலப்மெண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம படிச்சிருக்கணும். 13 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க.
அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் மெட்டீரியல் டெக்னிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் சிவில் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 105 பணியிடங்களுக்கு ஆட்களை வேலைக்கு எடுக்கிறாங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 1/7/2024 அன்று வரைக்கும் 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். உங்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஓசி அண்ட் ஜென்ரல் கேட்டகரிக்கு 57 ஏஜ் லிமிட் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க காலேஜ் லைப்ரரியனுக்கு. ரிமைனிங் மேனேஜர்லாம் பார்த்தீங்கன்னா 47, 32, 34, 47 இது உங்களுக்கு போஸ்டிங் ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், எந்த ஒரு வயதுமே உங்களுக்கு நிர்ணயம் செய்யவில்லை. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ண முடியும். நீங்கள் எந்த சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட்டோ நீங்கள் அந்த தகுந்த போஸ்டிங்கை செலக்ட் பண்ணி நம்ம அப்ளை பண்ண முடியும். பாருங்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர் இதில் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும், தமிழ் லிட்ரேச்சர், மாஸ்டர், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், நீங்கள் இதில் ஒரு ஆட்டோமொபைல் டிகிரி முடிச்சிருக்கணும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் இதுக்கு கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும், சார்ட்டர்ட் அக்கௌண்ட், ஃபுல் டைம் MBA ஃபைனான்ஸ் முடிச்சிருக்கணும், 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், ஃபைனல் எக்ஸாம் கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டன்ஸில். அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் பாருங்கள், CA ICW கோர்ஸை நம்ம குவாலிஃபை ஆகிருக்கணும். மேனேஜர் கிரேட் 3க்கு CA ICW நம்ம முடிச்சிருக்கணும். சீனியர் ஆஃபீஸருக்கும் CA ICW முடிச்சிருக்கணும். அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் சார்ட்டர்ட் அக்கௌண்ட், காஸ்ட் அக்கௌண்ட், 5 இயர்ஸ் அனுபவம் இருக்கணும். அது கீழே இருக்கக்கூடாது. காலேஜ் லைப்ரரியன், மாஸ்டர் டிகிரி லைப்ரரி சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன் சயின்ஸ் நம்ம அட்லீஸ்ட் 55% மார்க் எடுத்துருக்கணும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முக்கியமாக டீட் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதை நம்ம பாஸ் பண்ணியிருக்கணும். அதே போல் ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் நம்ம இதில் முடிச்சிருக்கணும். காலேஜ் லைப்ரரியன் இதுவும் அதே மாதிரி டிகிரி தான் முடிச்சிருக்கணும். இதுலேயும் நெட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் இதில் பாருங்கள், டிகிரி இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் செகண்ட் கிளாஸ் எடுத்திருந்தாலே போதும். அடுத்தது யூனிட் ஹெட் BE BTech மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நம்ம முடிச்சிருக்கணும். 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மினிமம் 5 இயர்ஸ் சீனியர் பொசிஷன்லையும் இருக்கலாம். மேனேஜர் மெக்கானிக்கல் சேஃப்டி எல்லாம் பாருங்கள், BE BTech மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருக்கணும். அடுத்தது பாருங்கள், இது எல்லாமே BE BTechக்கான உங்களுக்கு பதவி ஆள் எடுக்கிறாங்க பாருங்கள். அசிஸ்டன்ட் மேனேஜர் டெக்னிக்கல் மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரிக்கல் இது எல்லாருமே வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. டெப்யூட்டி மேனேஜர் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து BE BTech வந்து 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், டெப்யூட்டி மேனேஜர் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், கெமிக்கலுக்கு 3 இயர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட்டில் இருக்கணும், 18 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மேனேஜர் மார்க்கெட்டிங் MBA முடிச்சிருக்கணும், 15 இயர்ஸ் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பாருங்கள், அடுத்தது வெட்டர்னரி அசிஸ்டன்ட் சர்ஜரி டிகிரி BBSc முடிச்சிருக்கணும். SSLC எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக பாஸ் பண்ணி இருக்கணும். கவனமாக நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு போஸ்டிங் வைஸாக என்னென்ன சப்ஜெக்ட் நம்ம எலிஜிபிலிட்டி இருக்குன்னு நமக்கு தெளிவாக புரியும். பார்க்கலாம் எவ்வளோ மார்க்கு நம்ம பாஸ் பண்ணணும் நம்ம பார்க்கலாம். இப்போ டீட்டெயிலாக வாங்க பார்க்கலாம். பாருங்கள், பேப்பர் 1 பேப்பர் 2 2 கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பேப்பர் 1ல் பார்ட் A தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் SSLCலேருந்து தான் கேட்பாங்க. 100 கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் மார்க் 150 நம்ம எடுக்கணும். 3 hours டைம் கொடுக்குறாங்க. பார்ட் B பாருங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸ், அப்புறம் அதுலேயே வந்து செகண்ட் ஆட்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி டெஸ்ட். டிகிரிலேருந்து நீங்கள் என்ன போஸ்டிங் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த டிகிரியிலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. 75 மார்க்ஸ் இருக்குது. ப்ளஸ் எஸ்எஸ்எல்சிலேருந்து 25 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. 150 மார்க்ஸ் டோட்டலாக நம்ம எடுக்கணும். எலிஜிபிலிட்டி 135 நம்ம ரீச் பண்ணிடணும். அடுத்தது பேப்பர் 2 பாருங்கள், டிகிரி PG டிகிரி ரெண்டுத்துலேயும் சேர்த்து உங்களுக்கு 200 மார்க்ஸ், 3 hours எக்ஸாமினேஷன், 300 மார்க்ஸ் இருக்குது. டோட்டல் பார்ட் B ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் ரெண்டுத்துலேயும் 450 மார்க்ஸ் டோட்டல் இருக்குது. இன்டர்வியூ 60 மார்க்ஸ், டோட்டலாக வந்து 510 மார்க்ஸ் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள், எலிஜிபிலிட்டி மார்க்கும் கொடுத்துக்கிறாங்க. ஸோ பேப்பர் 1ல் வந்து 60
அந்த மார்க் எடுத்தாலே நம்ம பார்ட் பிக்கு நம்ம போயிடலாம். பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா 135 இந்த லெவலுக்கு நம்ம பாஸ் பண்ணி இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த வேலைக்கு ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்குன்னா நீங்கள் மறக்காமல் இந்த பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் கவனமாக இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கிற போஸ்டிங்க்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். தமிழகத்தில் இருக்கிற மாணவர்கள் எல்லாரும் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்குன்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த பேஜுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைபை பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.